விவசாயிகளுக்காக அதிக கவனம் கொடுக்க வேண்டும் என்பது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் தற்போது சமர்ப்பித்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் முழுமையாக விவசாயிகளை சம்பந்தப்படுத்தி விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் வருகின்ற காலங்களிலே விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய தேவைகளுக்காக அயல் நாடுகள் அல்லது அயல் மாநிலங்களை சார்ந்திருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களை சார்ந்திருக்கக்கூடிய நிலைமை வந்துள்ளது. அந்த விவசாயத்திற்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பாசன வசதிகள் பெருக்கப்பட வேண்டும். இயற்கை விவசாயம், மண் நஞ்சாகி போகக்கூடிய தன்மையிலிருந்து மாற்றக்கூடிய வகையில் இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். விளைய வைத்த பொருளுக்கு நியாயமான விலை கொடுக்கக்கூடிய வகையில் கவனம் கொடுக்கணும். கரும்பினுடைய விலையை அதிகப்படுத்துறது, அரிசியினுடைய விலையை அதிகப்படுத்துறது, மஞ்சளுக்காக தனி வாரியம் அமைக்கிறது, இதுபோல ஒவ்வொரு விஷயங்களுக்கும் கவனம் கொடுத்து நாம பண்ணியிருக்கிறோம். தொழில் முன்னேற்றத்தில் அதிகமாக கவனம் கொடுக்கிறது, மின் உற்பத்தியில் கவனம் கொடுக்கிறது, வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துறது, இளைஞர்களுடைய முன்னேற்றம், பெண்களுடைய முன்னேற்றம், இப்படி ஒவ்வொரு துறைகளுக்கும் அதிகமான கவனம் கொடுத்து நாம பார்க்கிறோம். நடவடிக்கை பல கோடி ரூபாய் பிடிபட்டு இருக்கு. இதை பத்தி உங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்குதான்னா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை கொண்டு விதைத்திருக்கிறார்கள். தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே இந்த தகவல் நமக்கு வந்தது. ஆகையினால அந்த பணங்கள் வெளியே வராம தடுக்கிறது ஒரு பக்கம், பிடிக்கிறது ஒரு பக்கம், இருக்கக்கூடிய எல்லாம் எடுக்கிறது ஒரு பக்கம். இதில் அதிக கவனம் கொடுக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்தில் அல்லது அலுவலகத்தில் எங்கேயோ இருந்து எடுக்கிறாங்க பணம் எடுத்தாங்க, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடமோ அலுவலகமோ எதிலிருந்து எடுக்கிறாங்களோ உடனடியாகவே அந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும். வர்த்தக நிறுவனம் சொன்னாங்க தெளிவாக அவர்கள் விளக்கம் கொடுக்கும் வரைக்கும் அவர்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வர்த்தக உரிமம் ரத்து செய்யப்படும். கல்வி நிறுவனம் சொன்னாங்க பள்ளிக்கூட உரிமம் ரத்து செய்யப்படணும். இப்படி எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்தால்தான் இதெல்லாம் தடுக்க முடியும். இன்னொன்னு, பிடிக்கக்கூடிய பணம் எவ்வளவு அப்படிங்கிறது உடனடியாகவே மக்களுக்கு தெரியப்படுத்துறது நல்லது. இப்போ பல இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்கள் கைப்பற்றாங்க, ஆனா குறைந்த அளவு தான் காட்டுறாங்க. எனக்கு அதில் அதிகமாட்டு நம்பிக்கை இல்லை. காரணம், அந்த அளவுக்கு மோசமாக அதிகாரிகள் செயல்படுவார்கள் நான் நினைக்கல. இருந்தாலும் கூட இதுக்கெல்லாம் அதிகமான கவனம் கொடுக்கப்பட வேண்டும். இந்த தேர்தலில் மட்டும் தனி மனித தாக்குதல் அதிகமாக, தனி மனித தாக்குதல் அதிகமாக. அது காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிகளுக்கு பிற கட்சிகளை மதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சகிப்புத்தன்மை இல்லாம போனதுதான் காரணம். அவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சது இன்னைக்கு அநாகரிகமான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பிற கட்சி அடிச்சது. தமிழ்நாடு முன்னேறணும், தமிழகம் முன்னேறணும் அப்படின்னு சொன்னா, தமிழினம் முன்னேறணும்னு சொன்னா ஒரே வழிதான். இரண்டு கழகங்களும் குறைந்தபட்சம் இன்னொரு 10 வருஷத்துக்கு தலையெடுக்காத அளவுக்கு தட்டி வைக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. தேசிய தலைவர் பாரத பிரதமர் அமித்ஷா தமிழகத்துக்கு பிரச்சாரம் பண்ண வராங்களா? எங்க வராங்க? அவங்க எல்லா இடத்துக்கும் வர்றாங்க. வரக்கூடிய 4ஆம் தேதி
தென்பகுதிகளில் அவங்க சுற்றுப்பயணம் பண்றாங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லா பகுதிகளுக்கும் அவங்க வர இருக்காங்க. பிரதமர் அவர்கள் வருகை தர இருக்காங்க. 6-8 தேதிகளில் வருகை தர இருக்கிறாங்க. மற்ற அமைச்சர்களும் கூட மரியாதைக்குரிய வெங்கையா நாயுடு அவர்கள், ராஜ்நாத் சிங் அவர்கள், நிதின் கட்கரி போன்றவர்கள் எல்லாருமே கூட வர்றாங்க. பிஜேபியோட வெற்றி வாக்கு எப்படி இருக்கு சார் ஆல் ஓவர் தமிழ்நாடு? எங்களுடைய ஆளுமை நிறைந்த காட்சியை 19ஆம் தேதி தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க போறாங்க. அவங்க கொடுத்த அதிகாரத்தை அவங்க பார்க்க போறாங்க. ரேஷன் அரிசியில மத்திய அரசு 32 ரூபா வந்து மானிய விலையில கொடுக்குது. ஆனா அதிமுக அரசு வந்து நாங்க தான் அரிசி கொடுத்துருவோங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்றாங்க. எல்லா வகைகளும் எடுத்துக்கிட்டான்னு சொன்னா முழுக்க முழுக்க முத்திரை குத்துறது மட்டும்தான் இவங்க பண்றாங்க. மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உதவிகளை இனியாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இவங்க கொடுக்கலாம். அது தப்பு கிடையாது. அங்கிருந்து வருது நாங்க எடுத்து தர்றோம். எங்கிருந்து வருதுன்னு தெரியல, நதி மூலம் ரிஷி மூலம் தெரியணும்ல. அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதா இல்லைங்க. முதல் விஷயம் வந்து மத்திய அரசாங்கம் இந்த அளவுக்கு தர்றாங்க, அதை நாங்க உங்களுக்கு ஒப்படைக்கின்றோம். அதுதான் பெருமைப்படட்டும். பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாரும். மீனவர் பிரச்சனையில முக்கியமான ஒரு இதை வச்சு அவங்க டெய்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. என்ன முக்கியமான பிரச்சனை? மீனவர் பிரச்சனையில இடகாத்திரமான மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் அவங்க பிடிக்காம இருக்கிறதுக்காக நடவடிக்கை எதுவுமே இல்லை. என்ன பண்ண எதையுமே அரசியல் ஆக்கி ஆதாயம் தேடுறது மட்டும்தான் இவங்களுடைய பிழைப்பு, அரசியல் பிழைப்பு. 67ல் மொழியை சொன்னாங்க, தமிழினம் அழிஞ்சு போகும்னு சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அதெல்லாம் தனக்கு அரசியல் சாதகமாக பயன்படுத்தக்கூடிய வகையில் நடந்திருக்கிறாங்க. இலங்கை தமிழர்களை வச்செல்லாம் பண்ணாங்க. ஆனால் இலங்கை தமிழர்களுக்கு இவங்களால எந்த உதவியும் செய்ய முடியவில்லை. மாறாக இலங்கை தமிழர்களை அழித்த பெருமை இந்த 2 கட்சிக்கு சேரும். மீனவர் பிரச்சனை எடுத்துக்கிட்டா இந்த மீனவர் பிரச்சனை இந்த அளவுக்கு உருவாக்கி விடுவதற்கு காரணமும் இவங்க 2 பேரும் தான். இன்னைக்கு அவங்க பாருங்க, கச்சத்தீவு பிரச்சனை இருக்கட்டும், அவங்க சொல்றாங்க திமுக செய்தது, அண்ணா திமுக சொல்றாங்க, அண்ணா திமுக செய்ததுன்னு சொல்லிட்டு திமுக சொல்றாங்க. டாஸ்மாக் கடை இருக்கட்டும், 2 மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. எந்த பிரச்சனையா இருந்துட்டா இருந்தா அது அத்தனைக்கும் இந்த 2 பேரும் சொல்றாங்க. 2மே உண்மை, 2 பேரும் சொல்றது உண்மை. இப்ப நாம சொல்றதுதான், தமிழ்நாட்டு மக்கள் சொல்றதுதான் முழுக்க உண்மை. என்னன்னா தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை அழிவுகளுக்கும் காரணம் திமுகவும் அண்ணா திமுகவும் தான். அதனால இலங்கை தமிழர் பிரச்சனையை இவர்களால் கையாள முடியவில்லை. அவங்களுக்கு தமிழ் மீனவர்களுடைய பிரச்சனைக்கு உங்களால் தீர்வு காண முடியல. பாரதிய ஜனதா கட்சியோட அரசாங்கம் ஏற்பட்ட பின்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதற்கு நிரந்தரமான தீர்வு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பியிருக்கிறாங்க. 3 முறை மீனவர்களோடு வெளியுறவுத்துறை அமைச்சரை வைத்து அனைத்து துறைகளுடைய அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் வச்சு ஒரு மீட்டிங், 3 மீட்டிங் நாங்கள் டெல்லியில் நடத்தினோம். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கத்தால் பண்ண முடியல. ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் எத்தனை மீட்டிங் நடத்திருக்காங்க சொல்லிட்டு பாப்போம், என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க சொல்லிட்டு பாப்போம். நிரந்தரமான தீர்வு காண்பதற்காக, மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் செலவு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் மீனவர் பிரதிநிதிகள் அத்தனை பேர் இருக்கும்போது சொன்னாங்க. எல்லாரும் இருக்கட்டுங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழக நலனுக்கு விரோதமாக, விவசாயிகளுடைய நலனுக்கு விரோதமாக எதை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அது தமிழக விவசாயிகள், தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் ஆதாயத்திற்காக இது அதுன்னு சொல்றது நாங்கள் தயாராக. விவசாயம் பெருக வேண்டும், விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் தொழில் வளத்திலே நாம பின்தங்கி விடக்கூடாது, அதுக்கும் கவனம் கொடுக்கணும்.
இது எந்த வகையில் எது நியாயமா இருக்குதோ அந்த வகையில் மத்திய அரசாங்கம் செய்யும். அகஸ்டா ஹெலிகாப்டர் ஊழல்ல வந்து சுப்பிரமணியன் சாமி பேசும் பொழுது ஆப்போசிட்டா வந்து பேசுறது எப்படி பாருங்க தெளிவுபடுத்துற எங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்லைங்கிறது வந்து நிரூபிக்கட்டும். ஏன்னு சொன்னா ஒரு திருடன் திருடி இருக்கிறான், கையும் களவுமா பிடிபட்டுக்கிறான். அடுத்த திருட்டு வரும்போது இவங்க மேலதான் முதல் சந்தேகம் வரும். அதே போல காங்கிரஸ் அரசாங்கத்துடைய எல்லா அரசுகளும் கொள்ளையடித்த ஒரு அரசாங்கம். அப்படி இருக்கும்போது ஒரு பாராளுமன்றத்துடைய உறுப்பினர் இது சம்பந்தமாக வெளிப்படையாக சொல்லும் போது நான் அப்படி இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது இவங்களுடைய கடமை. நிரூபிக்கட்டும். அது இல்லாம போராட்டம் நடத்துறதுல என்ன அர்த்தம் இருக்க முடியும்? சோனியா காந்தி வந்து இது அரசியல் பழிவாங்க நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸே அரசியல் ரீதியா இந்தியாவை பழி வாங்கிட்டு இருக்குது. காங்கிரஸே பழி வாங்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்களை யார் பழி வாங்குறது? அப்படி ஒரு நடவடிக்கை பாரதிய ஜனதா கட்சி எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. பஞ்சாப் மாநிலத்தில் வந்து ஒரு விவசாயிக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து 1,75,00,000 கொடுத்திருக்காங்க. அதே மத்திய அரசு வந்து கோவையில் உள்ள சூலூர் பகுதியில் 200 ஏக்கர் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து வெறும் 80,000 கொடுத்திருக்காங்க 200 ஏக்கர் எடுத்ததுக்கு. இதுவும் வந்து சூலூர் ஏர்போர்ட்ஸ் விரிவாக்கத்துக்கு நிலம் எடுப்பது வந்து மாநில அரசாங்கத்தினுடைய வேலை. மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கும் சரி மற்ற விஷயங்களுக்கும் சரி நிலம் எடுத்துக் கொடுக்கும் போது அந்த விலையை நிர்ணயம் செய்வது மாநில அரசாங்கம். ஆகையினால இது சம்பந்தமாக கவலைப்பட வேண்டியது மாநில அரசாங்கம். அவங்க நிர்ணயிக்கக்கூடிய விலையை கொடுப்பது மத்திய அரசாங்கம். ஜல்லிக்கட்டு வந்தே தீரும். ஜல்லிக்கட்டு வந்தே தீரும். அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். ஜல்லிக்கட்டை வந்து ஒரு காரணமாக காட்டக்கூடிய விஷயங்கள்லாம் இது நல்லாவே தெரியும். இந்த ஆண்டு வந்து ஸ்லிப் ஆகி போச்சுன்னு சொல்றாங்கல்ல, நான் ஒன்று சொல்றேன். தமிழக அரசாங்கம் எந்த நடவடிக்கைகள் எடுத்தாங்க சொல்லட்டும் பார்ப்போம். இந்த மற்றவர்கள் என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க? உள்ளபூர்வமாகவே நாங்கள் வந்து இதுக்காக உழைச்சோம். இதுல வந்து நான் எந்த கட்சியும் வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். எல்லா கட்சிகளும் ஒத்துழைப்பு தந்தாங்க. அதுக்கு நான் பாராட்டு தெரிவிப்பேன். கடந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு இல்லாம இருந்தபோது எந்த அரசியல் கட்சி இதை சம்பந்தமா பேசினாங்க? யாரும் ஒரு வார்த்தை பேசல. அன்னைக்கும் அது சம்பந்தமா முயற்சி பண்ணது நாம தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கட்டாயமா எல்லாரும் அவுத்து விட்ட காலம் ஓடி போச்சுன்னு வச்சுட்டு விட்டுருவாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் முடிந்த பிறகும் கூட இதை வந்து நாம கொண்டு வரக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் எடுப்போம், கொண்டு வருவோம். இது ஆமா சிறு வணிகர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதை தடுக்கணும்னு சொல்லி நிறைய வணிகர் சங்கங்கள் வந்து போராடிட்டு வராங்க. இது நீங்க எப்படி பாருங்க? சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு கூடாது அப்படிங்கிறதுல அதிகமான கவனம் கொடுத்துட்டு இருக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி. இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் வணிகர்கள் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாங்க. ஆகையினால வணிகர்களுக்கு ஒரு நட்பாக இருக்கக்கூடிய, குறிப்பா சிறு வணிகர்களுக்கு நட்பாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம். ஆன்லைன் வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நவீன யுகத்துல வந்து இதெல்லாம் கட்டாயமான தேவையா இருக்கு. இதுல வணிகர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எது எது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிட்டு சொல்வார்கள் சொன்னா அது சம்பந்தமாக நிச்சயமா கவனம் கொடுப்பாங்க. அது பாதிக்காத வகையில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் அரசாங்கம் எடுக்கும். பிரதமர் நரேந்திர மோடி நாளை வந்து நாடாளுமன்ற தேர்தல் போது இந்தியா ஃபுல்லா வந்து தெரியும். இப்ப தமிழக சட்டசபை தேர்தல் எப்படிங்க? பிரதமர் மோடி நாளை சட்டசபை தேர்தல். ஆமா, பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆதரவு அலை இன்னைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் இருக்கு. அது எந்த சந்தேகமும் கிடையாது. பாராளுமன்ற நேரத்தில் நீங்க விசாரித்து பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆதரவு அலை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாக வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு வீழ்ச்சியோடு போனது. இப்ப இருக்கக்கூடியது வந்து மாநில அரசாங்கம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
தமிழ்நாடு சம்பந்தப்பட்டக்கூடிய விஷயம், மேற்கு வங்கம் சம்பந்தப்பட்டக்கூடிய விஷயம், அசாம் சம்பந்தப்பட்டக்கூடிய விஷயம், கேரளா சம்பந்தப்பட்டக்கூடிய விஷயம், பாண்டிச்சேரி சம்பந்தப்பட்டக்கூடிய விஷயம். இந்த நேரத்தில் நீங்க பார்லிமெண்ட் நேரத்தில் இருந்த அந்த ஒரு வேகம் இருக்குல்லையே அப்படிங்கறது போல நீங்க பேசக்கூடாது. அது எப்ப தேவைப்படுதோ அது கட்டாயமா கடந்த தேர்தலை இருந்ததை விட 100 மடங்கு அதிகமான வேகத்தோடு 19வது வருஷத்துல பார்க்க போறாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதையும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இன்றைக்கு தமிழ்நாடு அரசியலுக்கு நம்ம தமிழ்நாட்டை மட்டும் பார்க்கக்கூடிய காரணத்தால் சொல்றேன். தமிழ்நாடு அரசியலுக்கு எந்தெந்த மாற்றங்கள் எப்படி தேவையோ அதுக்கு தக்கபடி மக்கள் சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னும் அதிகமான தெளிவோடு கூட வாக்களிப்பார்கள் என்பதை நம்பிக்கை நமக்கு.